நான் கேட்கிறேன், உங்களுடன் ஸ்டாலின் ஒரு முகாம் நடத்துறாங்களாம், அப்படியா? என்ன முகாம் அது? உங்களுடன் ஸ்டாலின். ஏன் இவ்வளவு காலமா என்ன பண்ணீங்க நீங்க? அந்த முகாம்ல யாருக்காவது பிறப்பு சான்று, இறப்பு சான்று அல்லது ரேஷன் அட்டை இல்ல மின் இணைப்பு, புதியதாக மின் இணைப்பு கணக்கு ஏதாவது வேணும்னா அதுல விண்ணப்பம் வைக்கணுமா? அது விண்ணப்பம் செய்தா 45 நாள்ல கொடுப்பாங்களாம். நீ இருக்க போறது என்ன 4 மாசம் தான். 4.5 ஆண்டு காலம் என்னையா பண்ணிட்டு இருந்தீங்க? 4.5 ஆண்டு காலமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இப்போ உங்களுடன் ஸ்டாலின் ஒரு முகாம் நடத்துறாங்களாம், சிறப்பு முகாம் நடத்தி கிழிக்க போறாங்களாம். கிழிச்சதெல்லாம் போதும். இத நாங்க பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் 15 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்க சொன்னோம் இந்த யோசனையை. என்னன்னு? சேவை பெரும் உரிமை சட்டம், ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட், அதை கொண்டு வாயா, வேற எங்கேயுமே போக வேண்டாம். அந்த சட்டத்தை நீங்க கொண்டு வந்தா யாராவது விண்ணப்பம் செய்தா 15 நாட்களில் அந்த துறை சார்ந்தவர்கள் அதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும், இல்ல சான்று கொடுக்க வேண்டும். எவ்வளவு நாள்ல? 15 நாள்ல தானா நடக்கும். அது நேரடியாக போய் விண்ணப்பம் கொடுக்க தேவையில்லை, ஆன்லைன்ல விண்ணப்பம் கொடுக்கலாம். கொடுத்தா 15 நாள்ல அந்த சேவை வீட்டுக்கு வந்து தேடி வீட்டுக்கு வரும். அந்த சட்டத்தை நிறைவேற்றுங்கன்னு 15 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னது பாட்டாளி மக்கள் கட்சி. இத திமுக தேர்தல் அறிக்கையில காப்பி அடிச்சு அதை கொண்டு வந்து எப்பயும் போல ஏமாத்தினாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த சட்டத்தை கொண்டு வரல. அந்த சட்டம் வந்திருந்ததுன்னா இந்த முகாம்கள் தேவையில்லை, உங்களுடன் ஸ்டாலின் அவர்களுடன் ஸ்டாலின் தேவையில்லை. தானா அந்த சேவை எல்லாத்துக்கும் கிடைக்கும். இந்த சேவை தான் நான் சொல்றது ரைட் டு சர்வீசஸ் ஆக்ட். இது நம்முடைய உரிமை. இதை பெறுவது நம்ம உரிமை, கொடுப்பது அரசினுடைய கடமை.